கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, இல்ல போதும் 20 வரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னடா அந்த ஆளுக்கு இந்த வசனத்தை விட்டா வேற வசனமே கிடைக்காது போல இருக்கு. என்ன, நான் இன்னும் இந்த வசனத்தை விட்டு வெளியே வரல. 3 மாசமா ஒவ்வொரு கம்யூனியன்லயும் இந்த வசனத்தை சேர்ந்துதான் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு பாஸ்டர் என்கிட்ட போன கிளாஸ்ல கேட்டாரு, அது என்ன முன்னாடியே ரெடியா இந்த மாசத்துக்கு இது, இந்த மாசத்துக்கு இது, இந்த மாசத்துக்கு இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நான் சனிக்கிழமை வரைக்கும் எந்த வசனம் பிரசங்கிக்க போறேங்கிறதே நான் யோசிக்கிறதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. என்ன, யாரு கிங்ஸ்லியா? நீ இங்கிட்டு திரும்பி உட்காரு, நீ என்ன அந்த பக்கம் திரும்பி உங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற? வெரி குட். சோ அப்போ ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறதற்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிராமின், ஆபிரகாம் என்று பெயர் கூட மாத்தல, பழைய பேர்ல தான் இருக்கிறான், ஆபிராமின் கையில கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார்? வசனத்துல ஒரு கேள்வி நமக்கு வந்து கொண்டே இருந்தால்தான் வசனத்தின் அந்த கேள்விதான் உங்களை வசனத்தை நோண்ட வைக்கும். இப்ப பூமிக்குள்ள இது நிலக்கரி இருக்கு. இந்த நிலக்கரி சுரங்கம் 2 விதமான சுரங்கம். பொதுவா நிலக்கரி சுரங்கம் ஒண்ணுதான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் மைன்ஸ் அப்படிம்பாங்க. நான் பீகார்ல நிலக்கரி சுரங்கங்களுக்கு நடுவுல டிராவல் பண்ணியிருக்கிறேன். அங்க ஊழியம் செய்தனால அது வழியா ஒரு 60 கிலோமீட்டர் போவேன். அது 60 கிலோமீட்டர்ல 40 கிலோமீட்டர் நிலக்கரி சுரங்கம். ரோடு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும், மண் ரோடு தான். அப்புறம் கிட்ட பெரிய பாதாளம். வண்டியை நிறுத்திட்டு இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா ரோடு உள்ளுக்குள்ள போகும். அப்படியே பெரிய பெரிய லாரி உள்ள போயிட்டு இருக்கும், டிப்பர். அந்த நிலக்கரிய சுரண்டி எடுக்கிறதும் லாரி தான். இந்த லாரியோட பேக் சைட்ல ஒரு பெரிய ஃபேன் மாதிரி இருக்கும். அந்த லாரியை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, அந்த செவுத்துல இப்படி ஒட்ட வச்ச மாதிரி வச்சுட்டு லாரியை ஆன் பண்ணிட்டா அது கரகரன்னு சுத்தி, ஏன்னா பூமிக்குள்ள 1 கிலோமீட்டர் ஆழத்துல லாரி சின்னதாவும் தெரியும், அப்படியே அந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கும். அது வந்து ஓப்பன் மைன்ஸ். சில இடங்களில ஓப்பன் மைன்ஸ் வைக்க முடியாது. அது எப்படின்னா இப்படி கிராஜுவலா குகை மாதிரி உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே கோடு பாம்பு வலை புத்து மாதிரி பல பகுதிகளில் போகும். அங்க சின்ன மிஷினை வச்சு என்ன செய்வாங்க, இதே மிஷின் சின்ன மிஷினு, அதுல ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மிஷின் உள்ள போகும், அது அப்படியே குறைஞ்சு எடுக்கும். அப்படி எடுக்கும் போதுதான் அந்த ஓப்பன் மைன்ஸும் ஆபத்து தான். என்ன பிரச்சனைன்னா 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் ஆழத்துக்குள்ள எல்லாம் போகும்போது பக்கத்துல எங்கேயாவது நிலத்தடி நீர் இருக்கும். இதை இவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னா சில இடத்துல பூமிக்குள்ள வாட்டர் ரிசர்வாயரே இருக்கும். ஒரு பெரிய ஏரியாவில் தண்ணி அப்படியே பூமிக்குள்ளேயே தேங்கி நிற்கும். அதை கவனிக்காம, அதுக்கு ஆக்சுவலா மிஷின்லாம் இருக்கு, அதை கண்காணிச்சு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் வெட்டுவாங்க. ஆனாலும் சில நேரம் கவனிக்காம விட்டு எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்திருக்கும், இவங்க கவனிக்காம விட்டுருப்பாங்க. அப்ப அந்த உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள இருக்கிற அந்த, அதாவது ஒரு குளம் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும், ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க, அண்டர் எர்த் ரிசர்வாயர். அது உடைஞ்சு தண்ணி வந்து 200 பேர் 300 பேர்லாம் செத்துருவாங்க. இது சர்வசாதாரணம் நடக்கும். இந்த நியூஸ்ல எல்லாம் வெளியே வராது. இது ஓப்பன்லயும் நடக்கும், உள்ளுக்குள்ளயும் நடக்கும். உள்ளுக்குள்ள அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நிலத்தடி நீர் இதே மாதிரி தேங்கி நிற்கும் போது பிரஷர்ல என்ன பண்ணும், உடைச்சுக்கிட்டு இவங்க இருக்க பகுதியில வந்துடும். அதுலயும் உள்ளுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வேலை செய்யற அத்தனை பேர் செத்து போயிடுவாங்க. யாரையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றணும்னா சப்போஸ் இப்ப இந்த இடத்துல பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் மேடா எங்கிட்டாவது ஒரு குகை மாதிரி போயிருந்துச்சுன்னா அந்த மேட்ல ஏறி தப்பிக்க ட்ரை பண்ணலாம். ஆனா தண்ணி நிறைய இருந்தா அங்கேயும் தண்ணி போயிடும், மறிச்சிருவாங்க.
நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பறிக்க 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 அதன் ஆழத்துக்குள்ள இன்னும் நிலக்கரி இருந்துகிட்டே இருக்கு. அது போய் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல நிலக்கரி சுரங்கங்களை வெட்டி எடுக்கும் போது இவங்க நிலக்கரி அதிகமா இருக்கும். ஆனா அந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா மற்ற கனிமங்கள், அந்த வைரம் ரொம்ப ஆழத்துல இருக்கும். மேல பாத்தீங்கன்னா, மேலன்னா ரொம்ப மேலையும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல யுரேனியம் கிடைக்கும், காப்பர் கிடைக்கும். அப்புறம் சில இடத்துல அந்த கோல்டு கோல்டு வந்து கட்டி கட்டி எல்லாம் இருக்காது, மண்ணோட மண்ணா தூள் மாதிரி சில இடத்துல இருக்கும். சில இடத்துல உருகி கட்டியா இருக்கிறதும் இருக்கு. ஆனா அதிகம் கோல்டு வந்து டஸ்டோட சேர்ந்து, அப்ப என்ன பண்ணிடுவாங்க, அந்த மைனே சீல் பண்ணி அதை தனியா எடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி அது போய் உள்ள நோண்ட நோண்டதான் உள்ளுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். மேல இருந்து பார்த்தா நிலக்கரி தான், ஆனா உள்ளுக்குள்ள நோண்டிக்கிட்டே போனாதான் அங்க மற்ற கனிமங்கள் இருக்கிறதோ. சில இடத்துல இரும்பு இருக்கும், இரும்பு இருக்கிற இடத்துல பழுப்பு கலர்ல மண் இருக்கும், மண்ணு மட்டும் இல்ல பாறையா இருக்கும், அது ஃபுல்லா இரும்பு. அதை வெட்டி எடுப்பாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா இரும்பும் இருக்கு. பிரியமானவர்களே, அப்ப வேதத்தை நீங்க அப்படியே ஆழமா பறிச்சுக்கிட்டே இருக்கணும். Why? ஏன் 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 ஒரு யூதனுடைய மனநிலை, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா ஏன் சொன்னார்? அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஏதோ ஒரு தேவ நோக்கம் இருக்கு. அதாவது அவன் சொல்லுவாங்க ஜூயிஷ் தாட் அப்படின்னா why, ஏன். ஆனா கிரேக்கர்களுடைய சிந்தை என்ன தெரியுமா? எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தையோ எப்படி சிருஷ்டித்தாரு? ஏண்டா, சிருஷ்டித்தவருக்குத்தான் அது தெரியும், உனக்கு தெரியுமா? இல்ல சொன்னாலும் புரியுமா? அதை புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இப்ப கிரேக்கர்களுடைய தாட் வந்து ஹவு, இது சாத்தியமா? என்ன, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, அது எப்படி? இது கிரீக்கோட தாட். ஒரு யூதனுடைய தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகினா அப்ப ஏன் கர்த்தர் ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுகிறார்? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? தேவ நோக்கம் என்ன? தேவ திட்டம் என்ன? வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட்? இந்த கேள்வி அவர்களுக்குள் வரும். இப்ப நமக்குள்ளேயும் ஒரு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் யோசித்தேன், தெய்வம் இதே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு கொஞ்சம் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? ஊற்றி இருக்கலாம். ஆனா அபிஷேக தைலமே வேண்டாங்க, ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து அவன் தலையில ஊற்றி என்ன செஞ்சிருக்கலாம்? அவனை ஆசீர்வதிச்சிருக்கலாம். இல்ல வேற ஏதோ ஒன்றினால் அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்து என்ன செஞ்சிருக்கலாம்? ஆசீர்வதிச்சிருக்கலாம். என்ன, ஏதோ ஒரு மேன்மையான பகுதியை கொடுத்திருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனை தெய்வம் ஆசீர்வதிக்கிறதுக்கு பயன்படுத்தினது அப்பமும் திராட்சரசம். இது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டுமல்ல, மொத்த மனுக்குலத்தையும் தெய்வம் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டது அப்பத்தினாலும் திராட்சரசத்தினால். சபையை தெய்வம் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டது அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும். ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை தெய்வம் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டது அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும். அது என்னடா, அழிஞ்சு போற ஒரு அப்பம், குடிச்சா காணாம போற ஒரு திராட்சரசம், அதுல எப்படி அப்படி என்ன பெரிய ஆசீர்வாதம் இருக்கு? நீங்க பொன்னினால் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பொன் பாலத்தை கர்த்தர் கொடுத்து ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த பொண்ணு அவங்கிட்டயே இருக்கும். ஆனா அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தா தின்னா குடிச்சா காணாம போயிடுச்சு. ஆனா இங்கதான் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு ஆள் கையில நான் பொண்ணை கொடுக்கிறேன், ஒரு ஆள் கையில நான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறேன். இப்ப இந்த ஆளுக்கு பொண்ணு கொடுத்துட்டேன், இந்த ஆளுக்கு கூட இருக்குது, இந்த ஆளுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறேன். பொண்ணை வச்சு வச்சு என்ன செய்யலாம்? ஹீரோவை திறக்கலாம், 1/4 கிலோ இருக்கும், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, திரும்ப வச்சுக்கலாம். பார்க்கத்தான் முடியும், அந்த பொன்னினால எந்த நன்மையும் உண்டாக போறது இல்ல. இப்ப வந்து அமலா கழுத்துல ஒண்ணு தோணுது, பொண்ணா இல்ல பப்ளிக்ல வச்சு மாத்த
ஏதோ ஒண்ணு அதை மாட்டிக்கிட்டா ஒரு ஆத்ம திருப்தி. ஆனா ஒரு ஆள் கையில அப்பமும் கொடுக்கிறாரு, திராட்சை ரசமும் கொடுக்கிறாரு. இந்த பொண்ணை இந்த ஆளு தன் கையில சாகர வரைக்கும் வச்சிருந்தாலும் இந்த பொண்ணு இந்த ஆளோட சேர போறது இது திரும்ப இந்த ஆள் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு போயிடும். இங்க எப்படி கூடாது. இப்ப ஒரு ஆளுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆள் திராட்சை ரசம் குடிச்சிருச்சு. Now cup has become part of this person. இந்த நபருடைய ஒரு அங்கமாய் இந்த திராட்சை ரசம் மாறிடுச்சு. அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. இந்த அப்ப இந்த ஆளுடைய பசிய போக்குறது மட்டுமல்ல, it becomes part and parcel of this person. இந்த நபருடைய ஒரு அங்கமாய் இந்த அப்பம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த அப்பத்தை புசித்தனால இந்த ஆளுடைய சரீரத்துல ஜீவனையும் பலனையும், சரீர பிரகாரமான ஜீவனையும் பலனையும் பெற்றிருக்கு. பொண்ணு கிடைச்சனால இந்த ஆள் என்னத்தை பெற்றிருச்சு? அந்த சந்தோஷமும் எவ்வளவு இருந்தது, வச்சு வச்சு பார்த்துக்கலாம். பார்த்து பார்த்து ஒரு நாள் பார்த்துக்கிட்டே சாக வேண்டியதுதான். அந்த சந்தோஷம் என்னத்துக்காக? அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால என்ன நன்மை உண்டாக போகுது? சரி, பொண்ணு வந்துருச்சு, என்ன கொஞ்சம் உடைச்சு வித்துருவோம், விற்கவும் மனசு வராது. வச்சு வச்சு பார்த்து பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே சாக வேண்டியதுதான். ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து பார்த்து ஒரு நாள் என்ன ஏன்னா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது இனிப்பாத்து வருதா, ஏதாவது தெரியுதா. ஒன்னும் வரப்போறதும் இல்லை. பட் இந்த ஆளுடைய வாழ்க்கையில இப்போ நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஒரு அப்பமும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ரசமும் யாருடையது? கர்த்தருடையது. இட்ஸ் பார்ட் ஆஃப் காட். தேவனிடத்திலிருந்து அது வருது. அதை இந்த ஆள் சொந்தமாக்கும் பொழுது தேவத்துவத்தையே இந்த ஆள் என்ன செஞ்சிருக்கு? தனக்கு சொந்தமாக்கிறது. இப்ப கர்த்தர் பொண்ணை கொடுக்கிறாரு, இது தேவன் கொடுத்தது. ஆனா பொண்ணு தேவனிடத்திலிருந்து வரல. நல்ல தெளிவா தெரிஞ்சுக்காங்க, பொண்ணு தேவனிடத்திலிருந்து வரல. ஆனா அப்பமும் திராட்சை ரசமும் தேவனிடத்தில். அது எப்படி தேவனிடத்தில் இருந்துங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப பொண்ணை தேவன் உருவாக்குனது. அப்பமும் திராட்சை ரசமும் இட்ஸ் பார்ட் ஆஃப் காட். அது தேவனிடத்தில் இருந்து தேவனுடைய ஒரு அம்சமாக வருகிறது. ஆனா பொன்னினால் அவர் ஆசீர்வதிச்சிருந்தார்னா தான் உண்டாக்கின ஒரு பொருளினால் தான் என்ன செஞ்சிருப்பாரு? ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஓகே, பொண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த ஆளுக்கு மேன்மை. ஆனா தேவத்துவத்தை இந்த ஆள் சொந்தமாக்கி இருக்க முடியாது. So blessing அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னா பொன்னோ வெள்ளியோ பூமியோ வீடோ காரோ பங்களாவோ திராட்சை தோட்டமோ இல்ல ரப்பர் தோட்டமோ தேயிலை தோட்டமோ வாங்குறது இல்ல ஆசீர்வாதம். ஏன்னா அதெல்லாம் அது எதுவுமே நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது எனக்கு சொந்தம்னு நான் சொல்லிக்கலாம், ஆனா உண்மையில அது எனக்கு சொந்தம் இல்ல. இப்ப நான் எனக்கு சொந்தம்னு சொன்னா அது எனக்குள் வரணும். அது என்ன செஞ்சிடணும்? எனக்குள் வரணும். எனக்குள்ள வராத எதுவும் எனக்கு சொந்தமே. இப்ப நான் அந்த வாட்சை கட்டி இருக்கிறேன், நான் சொல்லலாம் இது எனக்கு சொந்தம்னு. ஆனா இந்த வாட்சை நான் பஸ்ல போகும்போது ஒருத்தன் பிளேடு போட்டான்னா வாட்ச் என் கையில இருந்து கீழே விழுதோ இல்லையோ அவன் கைக்கு போயிடும். இது எனக்கு சொந்தமா இருக்க முடியாது. என்கிட்ட பர்ஸ் இருக்கு, என் பர்ஸ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னா என்ன விட்டு போயிடும். என் செல்போன் வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான் புடிங்கிட்டு போயிட்டான்னா என்ன விட்டு போயிடும். Nothing என்ன can become my own. என்னுடைய சொந்தமாய் எதுவுமே சொந்தம் நம்ம சொல்லிக்கலாம், இது எனக்கு சொந்தம். கொண்டு போய் காமிச்சு அம்பிகாபுரம் ஃபுல்லா எல்லாம் என்னோட இடம் தான், என்ன எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. இந்த காலத்துல பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளை பார்க்க எல்லாம் போனா, அந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம் அப்படியே கூட்டு போய் பாரு அந்த மேட்ல இருந்து அப்படியே போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் அப்படியே கைய காமிப்பான். அது உண்மையா பொய்யா எவனுக்குமே பத்திரத்தை எவனும் காமிக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம தோட்டம் தான், இதெல்லாம் நம்ம தோப்பு தான் சொல்லிட்டு வந்துருவான். ஆனா எதுவுமே எனக்கு சொந்தமாக
உண்மையிலே அது எனக்கு சொந்தமா 500 ஏக்கர் இருந்தாலும் அது எனக்கு சொந்தம் இல்ல. நான் சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அது எனக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு சொந்தம் இல்ல. What I receive from God, it becomes part of my life. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன் தெய்வீகமான அனுபவங்கள். இப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தெய்வத்தால கொடுக்க முடியும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தெய்வத்தால கொடுக்க முடியும். ஆனா அது ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைச்சா that should become part of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக மாறணும். ஆனா அது எனக்கு வாழ்க்கையோட ஒரு அம்சமாக மாற போறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட இருக்கும், அப்புறம் என்கிட்ட இருந்து நான் இந்த ஆளுக்கு விற்பேன், இந்த ஆளு இந்த ஆளுக்கு விற்கும், இந்த ஆளு இந்த ஆளுக்கு விற்கிறோம், அது போயிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, தெய்வத்துவத்தை மட்டும்தான் மனிதன் சொந்தமாக்கி கொள்ள முடியுமே தவிர வேறு எதையும் மனிதன் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. தாசுக்கு எத்தனை பிள்ளைங்க? தெரியாது. தாசுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. கட்டி கொடுக்கிற வரைக்கும் தாசோட பிள்ளைங்க. கட்டி கொடுத்துட்டா அடுத்தவன் பொண்டாட்டி சொல்லிக்கலாம் என் பிள்ளைங்கன்ட்டு சொல்லிக்கலாம், ஆகிற வரைக்கும் சொல்லிக்கலாம். ஆனா இப்ப யாருக்கு அவங்க யாருடைய அவங்க மாறிடுறாங்க, வேறு ஒருத்தருடைய மனைவியாய் மாறித்தான் ஆகணும். என்ன? சோ இப்ப நமக்கு ஆம்பளை பிள்ளையும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. ஏன் புருஷன்டி நான் மிதிப்பேன், உதப்பேன், எட்டி உதப்பேன், பல்ல உடைப்பேன், நீ யாரு அத கேட்கறது? ஒண்ணும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு தெய்வம் ஒரு காரியத்தை உணர்த்த விரும்பினார். நான் உனக்கு ஒரு தேசத்தை தர்றேன், நான் தர்றேன்னு கூட சொல்ல, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அது உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக தருவேன். சுதந்திரமாய் கொடுத்தாலும் எந்த சந்ததியும் அந்த தேசத்துக்குள்ளேயே இருக்க போறது இல்ல. அந்த தேசத்தை விட்டு ஜீவனுள்ளோருடைய, பழைய ஏற்பாட்டுல பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர் பரலோகங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல, ஜீவனுள்ளோருடைய தேசம். அப்ப இது என்ன தேசம்? இப்ப இருக்கிற இந்த பூமி என்ன தேசம்? மரிக்கிறவர்களின் தேசம். மரித்தவர்களின் தேசம் சொல்ல முடியாது, மரணத்துக்குள் கடந்து செல்லுகிறவர்களின் தேசம். எல்லாரும் ஒரு நாள் மரித்துதான் ஆகணும். பிறந்துட்டால் பிறக்கிற அன்னைக்கே மரணம் உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. ஒருவேளை கர்த்தருடைய வருகையில உயிரோட மறுரூபம் அடைந்தா மரணத்தை பார்க்காம எடுத்துக்கொள்ளப்படலாம். இல்லைன்னா பிறக்கின்ற போதே இறக்கின்ற மனிதன். பிறந்த அன்னைக்கே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் பிறந்த நாள்னா 7 வருடம் கர்த்தர் ஆசீர்வதித்தார், 70 வருடம் ஆசீர்வதித்தார், 48 வருடம் ஆசீர்வதித்தார், எல்லாம் கேட்கறதுக்கு இன்னமும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு புது பிறந்த நாள் வரும்போதும் இறக்கிற நாளை நோக்கி முன்னேறிட்டே இருக்கிறோம். அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, அப்ப பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் தேசத்தை தருகிறேன், அல்லது தேசத்தை நான் உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை தாரேன், ஆனால் சந்ததி ஜீவன் உள்ளோருடைய தேசம் அல்ல. அப்ப அங்க தெய்வம் அவனுக்கு உணர்த்துறது என்னன்னா, நான் கொடுக்கிற தேசம் செழிப்புள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆனாலும் அது மரிக்கிறவர்களுடைய தேசம். அப்ப நான் உன்னை கொண்டு போக விரும்புறது ஜீவனுள்ளோருடைய ஒரு தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். அப்ப தெய்வம் இந்த பூமியை பெரிய ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம், ஒரு தேசம் இருக்கும், ஆனாலும் இது மரிக்கிறவர்களின் தேசம், இது ஜீவனுள்ளோருடைய தேசம் அல்ல. இப்ப அந்த தேசத்துல சுத்தி சுத்தி நடக்கும் போது அவனுக்கு போராட்டம் வருது, அவனுக்கு யுத்தம் வருது. இது ஆபிரகாமுடைய தனிப்பட்ட யுத்தம் அல்ல, லோத்துவின் நிமித்தம் அவன் செய்த
யுத்தம். போன மாசத்துல பார்த்தோம், ஒரு குமாரனை அவன் மீட்டு கொண்டான், ஒரு குமாரனை பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது குமாரனை குறித்த ஒரு வெளிப்பாடு என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இப்ப தெய்வம் போய் இந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வர்றா. மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறார். நம்ம ஏற்கனவே பல முறை நான் ஒரு சொல்லிட்டேன், மெல்கிசேதேக் பிரஜாதி ராஜாவும் அல்ல, மெல்கிசேதேக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அல்ல, மெல்கிசேதேக் ஒரு தூதனும் அல்ல, மெல்கிசேதேக் என்ன இது நோவாவுடைய குமாரரில் ஒருவரான சேமும் அல்ல. மெல்கிசேதேக் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து மிக விளக்கமாக, அவர் நித்திய ஆசாரியன் உடனே இயேசு கிறிஸ்துன்றாங்க. இயேசு கிறிஸ்து நித்திய, சொல்லுங்க பாப்போம், நித்திய ஆசாரியனா நித்திய பிரதான ஆசாரியன். பைபிள் டெர்மினாலஜி, இந்த வேர்டிங்ஸ்ல ரொம்ப கிளியர். நித்திய ஆசாரியனாய் நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், நித்திய பிரதான ஆசாரியனாய். அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆசாரியன் எங்கதான் போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துல மட்டும்தான். பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்தலத்துக்குள்ள. இப்ப இயேசு எங்க போயிருக்கிறாரு? மகாபரிசுத்தம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலமாகிய சபைக்குள். நித்தியம் ஃபுல்லா அவர் எங்கதான் இருக்க போறாரு? சபையில. நித்தியம் ஃபுல்லா சபையில தான் அவர் இருக்க போகிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு? அப்பமும் திராட்சை ரசம். பிரியமானவர்களே, ஆபிரகாமை தெய்வம் ஆசீர்வதிக்கிறதற்கு அப்பத்தை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, எபிரேய பாஷையில அப்பம் என்கிற வார்த்தைக்கு லேகேம், லேகேம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒவ்வொரு அப்பத்துக்கும் ஒரு தனி பேர் இருக்கு. பொதுவா அப்பம் என்கிற வார்த்தைக்கு லேகேம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அப்ப சரி, அவன் யுத்தத்துல ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறான். மெல்கிசேதேக் அவனை பலப்படுத்துறதுக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்பமா திராட்சரசம். பிரியமானவர்களே, இங்க ஒரு சம்பவத்தின் மூலமாய் தெய்வம் ஒரு ரகசியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். இப்போ லோத்து, ஒரு நிமிஷம், இப்ப இவன் தான் லோத்து. இவன் எங்க போயிட்டான்? தேவன் காண்பிக்கிற தேசத்தை விட்டுட்டு எங்க போயிட்டான்? ஆபிரகாமோட போயிருக்கணும். இவன் ஒரு தேசத்தை தெரிந்தெடுத்து எங்க போயிட்டான்? சோதோமுக்கு வந்துட்டான். தெய்வம் இவனை போ சொல்லல, ஆபிரகாமோட சேர்ந்து வந்தான். ஆபிரகாமுடைய கேராப்ல இருக்கிறான். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன், ஆபிரகாமுக்கு பிள்ளை போல இருக்கிறவன். இவன் எங்க யாரு கூட வந்திருக்கணும்? ஆபிரகாமோட வந்திருக்கணும். ஆனா பிசாசு இவனுடைய கண்ணை எங்க திருப்பி விட்டுட்டான்? சோதோம் மேல திருப்பி விட்டப்போ தேவ சித்தத்துக்கு வெளியில சுய சித்தத்துல இவன் பிசாசு கையில போய் மாட்டிட்டான். இவன் ஆதாமுக்கு நிழல். ஆதாம் யார் கையில போய் மாட்டினது? பிசாசின் கையில. அப்ப ஆதாம் எப்படி பிசாசு கையில மாட்டினானோ அது போல மனுக்குலமும் இப்ப யார் கையில போய் மாட்டிருச்சு? பிசாசின் கையில மாட்டிருச்சு. இப்ப ஆதாம் மீட்கப்படணுமானால் அல்லது லோத்து மீட்கப்படணுமானால் யாரு வரணும்? ஆபிரகாம் வரணும். ஆபிரகாம் வந்தாதான் லோத்து என்ன செய்யப்பட முடியும்? மீட்கப்பட முடியும். இப்போ அங்க ஒரு மீட்பின் வேலை நடக்குது. நம்ம எல்லாம் பாக்குறோம், இவன் போனா 5 ராஜாக்களை முறியடிச்சான், என்ன கொள்ளை பொருளை கொண்டுட்டு வந்தான். உண்மையில there was a redemption work happened in the battle between Abraham and all other 5 kings. அந்த ராஜாக்களுக்கு இடையில நடந்த யுத்தத்துல ஒரு மீட்பின் வேலை. அப்ப ஆபிரகாம் செஞ்ச வேலையில தெய்வம் மறைமுகமாய் அல்லது ஒரு உவமையாய் வேறொரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. ஆதாம் பிசாசுக்கு அடிமையாகி போனா, ஆதாம் தேவசித்தத்தை விட்டு விலகி போனா, ஆதாமினுடைய சந்ததி ஆதாமுக்குள் தேவனை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்ப ஆதாம் என்ன செய்யப்படணும்? மீட்கப்படணும்.
அப்ப அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மீட்பை குறித்த ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு. சரி, இவன் மீட்கப்படுறது ஓகே. அதுக்கு போயிட்டு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? பிரியமானவர்களே, இப்ப ஆபிரகாமுக்கு மீட்பை குறித்த ஒரு செய்தியை கொடுக்கிறதுக்காகத்தான் முதல்ல அப்பத்தை கொடுக்கிறார். அப்பம் அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு தேவன் மறைமுகமாக ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதலை தர்றாரு. என்ன தெரியுமா? பெத்லஹேமை குறித்த, லெஹேம் என்றால் அப்பா, பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இப்ப அப்பத்தை கொடுத்த பொழுது தேவன் அவனுக்கு பெத்லஹேமை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். சரி, பெத்லஹேம் இருந்ததா ஆபிரகாமுடைய காலத்துல? வாசிங்க ஆதியாகமம் 35:19. ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பெத்லெகேம் அந்த நாட்கள்ல இருந்தது. அதுக்கு இன்னொரு பேர் தான் மெயினா இருக்கு. என்னது? எப்ராத்தா. எப்ராத்தா என்கிற பெயர் இருந்தது. ஆனா அதனுடைய ஒரிஜினல் நேம், வழக்கத்துல இருக்கிற பேரு எப்ராத்தா. ஆனா அதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன? பெத்லெகேம். லெகேம் என்றால் அப்பம், பெத் என்றால் வீடு. அப்ப அப்பத்தின் வீடு இருந்தது. இப்ப தெய்வம் ஆபிரகாமுக்கு அப்பத்தை கொடுத்த பொழுது இந்த அப்பத்தை ஒரு மனிதன் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும். பிகாஸ் God has given his bread. தேவன் தன்னுடைய அப்பத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு. இப்ப ஆபிரகாம் தெய்வத்தோடு சேர்ந்து நடக்கணும்னா அவன் தேவனிடத்திலிருந்து அப்பத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். இப்ப இவனுக்கு தொடர்ந்து ஒரு தடவை தெய்வம் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தெய்வம் கொடுக்கிறது எதுவுமே அறகுறையா கொடுத்துட்டு பாதியில காணாம போய் விடுகிறவர் அல்ல. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்களுக்கு கிருபையை கொடுத்தாரு, சாகிற வரைக்கும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு முத தேவன் அபிஷேகத்தை ஊற்றினாரு, சாகிற வரைக்கும் உங்க பாத்திரம் நிரம்பி வழிய செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப இந்த கிருபை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருந்தாதான் நம்ம பரிபூர்ணத்தை, கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஜீவனில் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னா ஜீவனை திரும்ப திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு தடவை தெய்வ ரட்சிப்புல ஜீவனை கொடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறது உனக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன், இனிமே கொடுக்க மாட்டேன், நான் நிறைய பேர் கொடுக்கணும், அப்படி சொல்லுகிற ஒரு தெய்வம் இல்ல. உனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் ஜீவனை ஊற்றி கொண்டே இருக்கிறேன், ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், வார்த்தையை தர்றேன், ரத்தத்தை கொடுக்கிறேன், அபிஷேகத்தை தர்றேன், ஜீவன்ல நீ வளர்ந்து கொண்டே இரு. வார்த்தை ஆவியாயோ ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரே வசனம் தான், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போயிட்டே இருக்கும். ஒரே ஆதியாகமம் 18 வாசிச்சா எத்தனை மாசம் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், அது ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும். என்னங்க ஒரு வசனத்துல இவ்வளவுதாங்க ஜீவன் இருக்கும்? இல்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பிரியமானவர்களே, when God gives life, he gives abundant life. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அது இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. To steal and destroy, I have come that they may have life and have it to the full or abundant life. அவைகளுக்கு நான் ஜீவன் கொடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றது இல்ல. தேவைப்படுற அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஜீவன் பரிபூர்ணம் ஆகிற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னை பரிபூர்ணப்படுத்தாம நான் ஆரம்பிச்ச வேலையை முடிக்கிற கர்த்தர் அல்ல.
நான் ஊற்றிக்கொண்டே இருப்பேன். அதனால சங்கீதக்காரன் சொல்றான், என் பாத்திரம் நீ போதும், எனக்கு தெரியும் இந்த பாத்திரம் இவ்வளவுதான், இது 1 லிட்டர் தான் பிடிக்கும், இது 1/2 லிட்டர் தான் பிடிக்கும், இது 300 தான் பிடிக்கும். But I don't want to stop. 1/2 லிட்டர் ஊத்திட்டு நான் போயிட்டேன்னா அது வெயில்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், ஆவியாகி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நான் அப்படி குறைய விடுற தெய்வம் இல்ல, பரிபூர்ணம் அடைய செய்கிற தெய்வம். So பிரியமானவர்களே, ஆபிரகாம் now he should receive life continuously. மனுக்குலம் தொடர்ந்து ஜீவனை இப்ப பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஆபிரகாமுக்கு தெய்வம் அப்பத்தை கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். பெத்லஹேம்ல இருக்கிற அப்பா என்ன அப்பா? பெத்லஹேம்ல இருந்து வரப்போற அப்பா என்ன அப்பா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் வெறும் அப்பம் அல்ல, பெத்லகேமில் இருந்து வருகிற அப்பத்தின் வீட்டில் இருந்து வருகிற அப்பத்தை தெய்வம் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த அப்பத்தை அவன் புசிச்சா இனி அவன் புசியாம இருக்க முடியாது. ஜீவ அப்பம் நானே. 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. 50ஆம் வசனம். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி. இப்போ நீ மத்த அப்பத்தை சாப்பிட்டீன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் வரும், ஆனா ஒரு நாள் நீ செத்துதான். ஏன்னா அந்த அப்பம் புசிக்க முடியாத இடத்துக்கு உன் சரீரம் வந்துரும். ஆனா இந்த ஜீவ அப்பத்தை நான் கொடுத்து இந்த ஜீவ அப்பத்தை ஒருத்தர் புசிக்க ஆரம்பிச்சா இது என்னால சாப்பிட முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது, என்ன இது செரிக்காதுன்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஏன்னா இதுல ஜீவன் இருக்கிறபடியினால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் தேவனுடைய ஜீவனில் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அப்ப அவன் இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. உடைய அபிஷேகம் தேவை, உடைய கிருபை தேவை, உடைய வார்த்தை தேவை, உடைய வல்லமை தேவை, உடைய ஆலோசனை தேவை, உடைய பாதுகாப்பு தேவை, உடைய வழிநடத்துதல் தேவை. ஜீவனை ருசிச்சிருந்தா ஆமென் வந்திருக்கும். யாரும் ருசிச்ச மாதிரி தெரியல. பிரியமானவர்களே, அப்ப ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு இப்ப ஆபிரகாம் என்ன செய்யணும்? ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா இந்த அப்பா கண்டினியூஸா ஒரு இடத்துல கிடைக்குது. எங்க கிடைக்குது? பெத்லஹேம்ல. இந்த அப்பம் எங்க கிடைக்க போகுது? பெத்லஹேம்ல. இப்போ ஆபிரகாமை கர்த்தர் அப்பத்தை கொடுத்து யாருகிட்ட வழி நடத்துறாரு? பெத்லஹேமில் இருந்து புறப்பட போகிற ஜீவ அப்பத்துக்கு நேராக ஆபிரகாமை தெய்வம் வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அப்போ அதன் மூலமாய் விழுந்து போன மனுக்குலம் தொடர்ந்து ஜீவனை பெற்றுக்கிட்டே இருக்கணும். அந்த ஜீவன் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். ஜீவன் பரிபூர்ணமாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கணும், இயேசுவை ருசித்துக் கொண்டே இருக்கணும், இயேசுவை புசித்துக் கொண்டே இருக்கணும், இயேசுவை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். இந்த அப்பம் ஒரு நாள் கொடுத்தா ஒரு நாளோட முடிஞ்சு போற அப்போ இத வாங்கிட்டீங்கன்னா நித்திய நித்தியமா இந்த அப்பத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு முடிய போறதே இல்ல. இந்த பந்தம் ஒழிய போறது இல்ல. இது நித்திய பந்தம், இது நித்திய அப்பம், இது நித்திய ஜீவனுக்குரிய அப்பம். ஆபிரகாமை பெத்லஹேமுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிறார். என்ன ஆபிரகாமுக்கு இயேசுவை பத்தி தெரியுமா? புதிய ஏற்பாட்டை பத்தியே தெரியும். வாசிங்க எபிரேயர். புதிய எருசலேமை பத்தி தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை தேவன் ஆபிரகாமுக்கு தந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவில வெளிப்பாடு ஆரம்பிக்குது. போன மாசம் நான் சொன்னேன்,
ஆதியாகமம் 18:10 ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் உன் வீட்டிற்கு வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். அங்க இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சொல்றாரு. இங்க இயேசுடைய ஊழியத்தை குறித்து, இயேசுடைய மினிஸ்ட்ரியை குறித்த வெளிப்பாடு. He is the life giving bread. He is going to give eternal life. மனுக்குலத்தை நித்திய ஜீவனை கொடுத்து நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற நித்திய அப்பம், ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம். 58ஆம் வசனம், யோவான் 6:58. யோவான் 6:58. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இந்த அப்பம், இந்த ஜீவனை கொடுக்கிற அப்பம், இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம், இந்த நித்திய பந்தத்துக்குரிய அப்பம், உங்களை அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமோட இணைக்கிற அப்பம் எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வருது. அங்க சிம்பாலிக்கா, அங்க தெய்வம் அவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு. என்னன்னா, பெத்லகேமுக்கு வானத்திலிருந்து ஒரு அப்பம் வரப்போகுது. இன்னைக்கு பெத்லகேமுக்கு அப்பத்தின் வீடுன்னு பேர் இருக்கு. ஆனால் அன்றைக்கோ அது நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பத்தின் வீடாக, அது வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பத்தின் வீடாக பெத்லகேம் இருக்கும். பெத்லகேம்ல யார் பிறந்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் அப்பத்தை வாங்கின பொழுது தெய்வம் அவனுக்கு தன்னை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நான் ஜீவன் கொடுக்கிற வானத்திலிருந்து வருகிற அப்பா. இப்ப சம்பந்தம் இல்லாதது போல தோன்றும் வேறொரு நிகழ்ச்சியை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். என்னங்க, ஜீவ அப்போ நீங்க, நித்திய ஜீவ அப்போ நீங்க, வானத்திலிருந்து வர்ற அப்போ நீங்க, நித்தியமான உறவை கொடுக்கிற அப்போ நீங்க. ஆனா அந்த அப்பம் இருக்கிற வீடாகிய பெத்லகேமுக்கு வந்த பொழுது யார் மரிச்சிட்டா? ராகேல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராகேல் மரித்தது பெத்லகேம்ல. ஆனா மரித்ததுக்கான காரணம் ஆதியாகமம் 31:30. ஆதியாகமம் 31:30. இப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று ஒரு சம்பவம் நடக்குது. யாக்கோபு தன் மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் வேலைக்காரரையும் ஆடு மாட்டையும் ஓட்டிட்டு லாபான் சொல்லாம வந்துட்டான். லாபான் எங்க இருக்கிறான்? பதான் அராம். ஆபிரகாம் வந்து ஊருங்கிற கல்தேயாவில் இருக்கிற ஊருங்கிற தேசத்துல இருந்து புறப்பட்டு வடக்க பிரயாணம் பண்ணி போய் ஹாரான் என்கிற இடத்துல தங்கிடுறான். தகப்பன் மரிக்கிற வரைக்கும் அங்க தங்கிடுறான். தகப்பன் மரிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு கானானுக்கு வர்றான். இந்த ஹாரான் தான் லாபான் குடியிருந்த இடம். இப்ப லாபானுடைய வீட்டுல வளர்க்கப்பட்ட லேயாளும் ராகேலும் இவங்களுடைய வளர்ப்பு எப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனை சார்ந்த ஒரு வாழ்க்கை. பதான் அராமில ஒரு வழக்கம் இருக்கிறது. தெரபின் என்று சொல்லக்கூடிய விக்கிரகங்கள். இந்த விக்கிரகம் மனுஷ உருவத்தை உடைய ஆண் பெண் விக்கிரகங்கள். இவ்வளவுதான் இருக்கும். 1/2 அடியில இருந்து 3/4 அடிக்குள்ள இந்த விக்கிரகம் இருக்கும். இந்த விக்கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும். இது ஆலயத்துல வச்சு கோயில்ல வச்சு வழிபடுற விக்கிரகம் அல்ல, குடும்ப விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்களை ஒருத்தர் பூஜை செய்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? செழிக்கும், தழைக்கும். இவ்விதமாக ஆரானில் இருந்தவர்கள் ஒரு மூட நம்பிக்கை உடையவர்களாய் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தாங்க. இப்ப லாபானுடைய வீட்டை முதல்ல யாக்கோபு போய் சேர்ந்தப்ப பெரிய ஆசீர்வாதம் இல்ல. ஆனா யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் லாபானுடைய வீடு பெண்ணாயிட்டே இருக்கு. ஆசீர்வாதம். 2 பிள்ளைய கட்டி கொடுத்துட்டான், 2 மறுமனையாட்டிய கட்டி கொடுத்துட்டான். பிள்ளைங்க ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இவன் போய் நின்னதுல இவன் ஏற்கனவே சுருட்டுற பார்ட்டி யாரு? யாக்கோபு. தனக்கு சுருட்டினது போக மீதி அவன் யாருக்கு கொடுத்தான்?
லாபானுக்கு. ஆனா இவன் சுருட்டினது போகவும் லாபானுக்கு நிறைய ஆடு மாடுகள் பெருக ஆரம்பிச்சது. இப்ப ராகேலுடைய எண்ணம் என்னன்னா, என் தகப்பன் ஆசீர்வதிக்கப்படுகிறது இந்த விக்கிரகங்களா, இந்த விக்கிரகங்களா. குறிப்பாக இந்த விக்கிரகங்களை அவர்கள் ரெண்டு காரணத்துக்காக வைக்கிறாங்க. ஒன்று செல்வம், செல்வம்னா பணம், ஆஸ்தி, ஆஸ்தியை பெருக செய்கிற விக்கிரகங்கள். ரெண்டு, இந்த விக்கிரகம் இருந்தா பிள்ளைங்களை பெத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், மிஷின் மாதிரி பிள்ளை மேல. அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு செல்வமாக கருதப்பட்டபடியினால் அதனாலதான் ராகேல் சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகுறேன். அப்ப அன்னைக்கு இவங்க கண்ணு ரெண்டு காரியத்தின் மேல மட்டும்தான் இருந்தது. ஒண்ணு பிள்ளைகள், பிள்ளை செல்வம். இன்னொன்னு அன்னைக்கு அவங்களுக்கு பணம் கிடையாது, ஆடு மாடுகள் தான் செல்வம். அப்ப இந்த விக்கிரகங்களை அவங்க வச்சிருந்ததுடைய நோக்கமே பூமிக்குரிய செழிப்பு அல்லது ஆசீர்வாதம். அப்ப இவ வரும்போது, தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது இந்த விக்கிரகத்தை என்ன செய்யறா, தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டான். இப்ப உள்ளயும் போக மாட்டேங்க. சோ அவ பெரிய அங்கியா போடுறதுனால தூக்கி உள்ள வச்சுட்டான். வச்சுட்டு இப்போ அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே லாபான் விரட்டிக்கிட்டு வாரான். வந்து ஆபிரகாம் இது யாக்கோபை ஓவர்டேக் பண்ணிட்டான். பண்ணி ஏன் ஓடன சொல்லாம இல்லாம திருட்டுத்தனமா. உடனே அதுக்கு அங்க வாக்குவாதங்களா நடக்குது. இவன் காரணங்களை சொல்கிறான். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில, நீ சொல்லிட்டு போயிருந்தா என் குமாரத்திகளை நான் முத்தம் செய்திருப்பேனே. கட்டினதுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்கறதுக்கு கூட அவ்வளவுதான். அது வேற எவனோ ஒருத்த முத்தம் கொடுத்துக்குவான். இன்னும் நம்ம முத்தம் எல்லாம் போட்டோ வச்சுக்கிட்டு வேணா முத்தம் கொடுத்துக்கலாம். என் குமாரத்திகளை நான் முத்தம் செய்து அனுப்பிச்சிருப்பேனே. சரி, அதெல்லாம் ஓகே, வந்தாச்சு. கடைசியா ஒரு கேள்வி கேட்டான். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போறதுனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? என்னோட தெய்வங்களை நான் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த தெய்வம் தான், அவனை பொறுத்த வரைக்கும் அது தெய்வம், தெய்வம் தான் காரணம். இத கேள்விப்பட்ட உடனே ஒருத்தி என்ன பண்ணிட்டா, போட்டு அடியில போட்டு ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். தகப்பன் கூடாரமா தேடுறான். அவன் சொல்லிட்டான், எவங்கிட்ட விக்கிரகம் இருக்கோ அவன் உனக்கு அடிமை, வேணா கொன்னுக்கோ, எடுத்துக்கோண்டு. இவ போட்டு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கல. சாதாரணமாக தகப்பன் உள்ள வந்தா பிள்ளைகளை என்ன செய்யணும், எந்திரிக்கணும். உடனே அவருக்கு நல்ல ஒரு பதில் சொல்லிட்டான். நான் எந்திரிக்கலன்னு கோவப்பட வேண்டாம், என்ன இந்த காரணம் என்னதான் உங்களுக்கு தெரியுமே, ஏன்னா எல்லா பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கு, அதனால எந்திரிக்கல. போட்டு மூடி வச்சுட்டு அவன் தேடிட்டு போறான். இப்ப யாக்கோபுக்கு பயங்கர கோபம். ஏடா என்ன திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு அங்க வந்த மாமனார்னு பாக்குறேன், இல்லைன்னா மண்டையில இருக்கிற 4 முடியும் இல்லாமலாக்கி மண்டைய தொடர்ந்து அனுப்பிச்சிருப்பேன், எல்லாம் ஒரு மாமனாயா. அவன் பேசுறான். அவன் பார்த்தான், அசிங்கப்பட்டு போயிட்டோம், தெய்வத்தை காணோம். ஆனா தெய்வத்தை எடுக்கவோ முடியல. ஆனா தெய்வம் யாருகிட்ட இருக்கு? ராகேல் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல வைக்கல, தகப்பனுடைய தெய்வங்களின் மேல் வைத்திருந்தார். இப்போ இந்த தகப்பனுடைய தெய்வம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆனா யாக்கோபின் தெய்வம் வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், கனத்துக்குரிய ஆசீர்வாதம், மேன்மைக்குரிய ஆசீர்வாதம், அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன். அப்ப ராகேல் பூமிக்குரிய சிந்தை வைத்திருக்கிறவன் எங்க மரிக்கணும்? பெத்தேல்ல மரிக்கணும். அப்ப இந்த அப்பத்தை நீ புசிச்சால் இனிமே நீ பூமிக்குரியத தேடக்கூடாது. ஏன்னா நீ விக்கிரகத்துக்கு மரிச்சிட்ட. நீ விக்கிரகத்துக்கு மரிச்சேன்னா உன் சிந்தை பூமிக்குரிய சிந்தையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உனக்கு தேவை பிள்ளை குட்டி இல்ல, உனக்கு தேவை ஆடு மாடுகள் அல்ல, உனக்கு தேவை பரிசுத்தம், உனக்கு தேவை மீட்பு, உனக்கு தேவை நித்திய ஜீவன், உனக்கு தேவை அபிஷேகம், உனக்கு தேவை தேவ சாயல். ஆதாம் இழந்த ஆசீர்வாதங்கள் தான் உனக்கு தேவை. அப்ப பிள்ளையே வேணாமா? அது வேணுமா வேண்டாமாங்கிறத யார் தீர்மானிக்கட்டும்?
தேவன் தீர்மானிக்கட்டும், அது தெய்வம் தீர்மானிச்சு கொள்ளட்டும். நீ எப்படி இருக்கணும், நீ யாரா இருக்கணும், நீ எங்க இருக்கணும், நீ என்ன மாதிரி வாழணும், யார் தான் தீர்மானிக்கிறது? தேவன் மட்டும் தான் தீர்மானிக்க முடியும். பிரியமானவர்களே, எதையும் தீர்மானிக்கிற இடத்துல நாம யாருமே இல்ல. நீ இந்தியாவில் இருக்கணுமா, இல்ல எங்கேயாவது ஆப்பிரிக்காவுக்கு போகணுமா, நீ எங்க இருக்கணும், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாரு? தேவன். தேவன். சோ அப்ப என்னன்னா, பெத்லகேமிட்ட வந்தா விக்கிரகம் என்ன செய்யணும்? மரிக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? பூமிக்குரிய சிந்த மரிக்கணும். இந்த உலகத்துக்குரிய அனுபவங்கள் மரிக்கணும். இந்த உலகத்துக்குரிய எல்லாத்துக்கும் மரிச்சு நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய், தெய்வீக ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாய் மாறணும். அதனாலதான் எபேசியர் 1:3 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் எழுதுகிறார், எப்ப ரட்சிக்கப்படுறோமோ அப்பவே. வாசிங்க வாசிங்க, எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்ப நீங்க அப்பத்தை வாங்கிட்டீங்களோ, எப்ப தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கிட்டீங்களோ, எப்ப நீங்க அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டீங்களோ, அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை கொண்டு வந்துட்டாரு. இரண்டாவது எங்க கொண்டு போயிட்டாரு? உன்னதங்களுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. மூணாவது உங்களை யாரா மாத்திட்டாரு? ஆவிக்குரியவர்களாய். அப்ப ராகேல் மரிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? மாம்சத்துக்குரிய அனுபவம் எல்லாம் மரிக்கணும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதனால அப்பத்தை கொடுக்கிறாரு. அந்த அப்பத்தை பெற்றுக் கொள்ளுகிறதின் மூலமாக அவன் நித்திய ஜீவனில் வளர்ந்து நித்திய ஜீவனுக்கு, அதனால இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். He is the life, He is the eternal life, He is the bread of life, He is the word of life, He is the river of life, He is the joy of life, He is the righteousness of life. அதனாலதான் ரோமர் 5:17 படிக்கிறோம், இந்த ஜீவன்ல வளர்ந்து எதுவரைக்கும் வளரணுமா? ஜீவன்ல பரிபூர்ணப்படணும். பரிபூர்ணப்பட்டா என்ன நடக்கும்? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். ஒரு காலத்துல பாவியா இருந்தான், அவனை கிருபை தூக்கி எடுத்து தெய்வத்தோட இணைச்சது. ஆனா அதோட கிருபை நின்றுல, கிருபை பரிபூர்ணமா வளருது, கிருபை பரிபூர்ணமா கிரியை செய்து. அதனாலதான் 1:18-16 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இனி நீ பாவி இல்ல, இனி நீ பின்மாற்றக்காரன் இல்ல, இனி நீ துன்மார்க்கன் இல்ல, இனி நீ மாம்சத்துக்குரியவன் அல்ல, இனி நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பரிபூர்ணத்துக்குரியவன், நீ தேவ சாயலுக்குரியவன், நீ கிருபைக்குரியவன், நீ பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நீ சிங்காசனத்துக்குரியவன், நீ மகிமைக்குரியவன். உன்னை பரிபூர்ணப்படுத்துறதுக்காகவே நான் வந்தேன். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். நல்ல கவனிங்க. இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒருத்தன் வந்த உடனே கிருபையை பெறான், நீதியை பெறான். ஆனா கிருபையிலையும் அவன் பரிபூர்ணத்தை பெறணும், நீதியிலையும் பரிபூர்ணத்தை பெறணும். இதோட நிக்கிறது இல்ல, அவன் ஜீவனில் வளர்ந்து ஜீவனின் பரிபூர்ணத்துக்குள்ள வரணும். எப்படி? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. ஜீவனை அடைந்து, பரிபூர்ண ஜீவனை அடைந்து, ஜீவனில் பரிபூர்ணப்பட்டு அவர்கள் ஜீவனில் ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மள ஜீவனுக்கு தெரிஞ்செடுத்தாரு. ஆனா பிசாசோ நம்மள ஜீவன்ல இருந்து புடுங்கி மரணத்துக்குள்ள போடுறதுக்கு போராடிட்டு இருக்கிறான். பிசாச பார்த்து சொல்லுவோம், சாத்தானே நீ ஜெயிக்க முடியாது, சாத்தானே நீ தோற்கடிக்கப்பட்ட, மரணத்தின் அதிகாரியே நீ தோற்கடிக்கப்பட்டுட்ட. ஜீவனின் சொந்தக்காரர், ஜீவனின் பரிபூர்ணத்தின் சொந்தக்காரர் அவரோடு உன்னதங்களில் என்னை உட்காரம் வைத்திருக்கிறார், என்னை ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்ப குறிச்சு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அடுத்து அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம், அந்த ஊழியத்தினால என்ன பரிபூர்ணத்தை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள போகிறது என்கிறதை
அப்பத்தை கொடுத்ததின் மூலம் ஆபிரகாமுக்கு வெளிப்பாட்டை தேவன் கட்டளையிட்டார். சரி, அப்பம் மட்டும்தான் கொடுத்தாரா? இல்ல. அடுத்தது என்ன கொடுக்கிறாரு? சரி, இப்ப இந்த அப்பம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? ஒன்று, இந்த அப்பம் பஸ்காவில் பயன்படுத்தப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த அப்பம் ஆசரிப்பு கூடாரத்துல சமூகத்து அப்பமாக பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த அப்பம் போஜன பலியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு பஸ்காவில பயன்படுத்தப்படுது, இரண்டாவது சமூக தப்பமாக தேவ சமூகத்துல வைக்கப்பட்டு கர்த்தருக்கு படைக்கப்படுகிறது, மூன்றாவது இந்த அப்பம் போஜன பலியாகவும் படைக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த அப்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வாசிங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 5ஆம் வசனம். நீதிமொழிகள், ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து, தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து. சரி, 5ஆம் வசனம். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, என்னத்தை புசிங்க? என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த என் அப்பம்ங்கிற வார்த்தைக்கு நான் உண்டாக்கின அப்பம் அல்ல, நான் உண்டாக்கின அப்பம் அல்ல, என் அப்பம், மை பிரெட், ஐ ஆம் தி பிரெட், நான் தான் அந்த அப்பம், என்ன புசி, என்ன புசித்தா நீ ஞானம் உள்ளவனாய் மாறுவ, நீ பரிபூர்ணமுடையவனாய் மாறுவ. என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். When you receive the bread, you receive the wisdom of God. நீங்கள் தேவனுடைய ஞானத்தை என்ன செய்றீங்க? பெற்றுக்கொள்றீங்க. அதாவது தேவனுடைய ஞானம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:31. சீக்கிரம். அவரே தேவனால் நமக்கு, அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிங்ஸ்லி உள்ளவா? தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் காது கேட்கல, இழுத்துட்டு வாங்க பைப்பை திறந்து. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமானார். அப்ப ஞானம் என் அப்பத்தை புசின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் என்ன? தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஆவியில சொந்தமாக்கு. அவன் சரீரத்துல சொந்தமாக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகணும்னா we can receive him in our spirit. ஆவியில தான் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவி இல்லாமல் நம்ம வேற ஒன்று நாள் இயேசுவை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. என் அப்பத்தை புசி, என் திராட்சரசத்தை நீ பானம் பண்ணு, நான் உன்னை ஞானி ஆக்குவேன், நான் உன்னை நீதிமான் ஆக்குவேன், நான் உன்னை நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது, இந்த அப்பத்தை வாங்கும் பொழுது மனுஷன் தேவனோடு ஒன்றாக்கப்படுகிறான். வாசிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே இயேசு கிறிஸ்துவாகிய அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அநேகரான நாம் ஒரே அப்பமும். இப்ப என்ன ஆயிடுறோம்? ஒரே அப்பமும். There is no difference. நமக்குள்ள எந்த பாகுபாடும் இல்ல, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல, எந்த வித்தியாசமும் இல்ல. தண்ணி பாய்ச்ச சொல்ல வேண்டாம்னு சொன்னா இப்ப வேற ஒன்ன பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவனை போய் இழுத்துட்டு வாங்க. பாருங்க, வேற ஒன்ன பாய்ச்சிட்டு இருக்கிறான் என்னட்டு, செடியெல்லாம் பட்டு போக போகுது. அவனை இழுத்து உள்ள உட்கார வைங்க. பிரியமானவர்களே, அப்ப ஒரே அப்பத்துக்கு சொந்தக்காரராய், ஒரே சரீரத்துக்கு சொந்தக்காரராய், ஒரே ஜீவனுக்கு சொந்தக்காரராய், ஒரே கிருபைக்கு சொந்தக்காரராய், ஒரே நித்திய சுதந்திரத்துக்கு சொந்தக்காரராய், ஒரே ஆளுகைக்கு சொந்தக்காரராய் நம்மை ஒன்றாக்குகிறார் அப்பத்தினார். சரி, அப்பம் மட்டும்தான் கொடுத்தாரா? அடுத்து ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரு? திராட்சரசம்.
இப்ப இந்த திராட்சை ரசம் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களோடு சம்பந்தப்பட்டது. வாசி. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, வானமும் பூமியும் சர்வ கிரியையும் நிறைவேற்றி முடிச்சிட்டு 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்வு இருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ திராட்சை ரசம் எதற்கு அடையாளம்னா உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு யூதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனத்தோட தொடங்குது. அப்போ என்ன பண்ணிருவாங்க, சாப்பாட்டை எல்லாம் டேபிள்ல ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பேர் சாபத் மீல்னு பேர், அதாவது ஓய்வு நாள் போஜனம். இப்ப டேபிள்ல எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா வச்சுட்டு ஒரு கப்புல பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் ஊத்தி வச்சிருப்பாங்க. இந்த திராட்சை ரசத்தை ஊத்தி வச்சுட்டு கரெக்டா சூரிய அஸ்தமான உடனே யாரும் வெளியில இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டு தலைவர் மட்டும் வெளியில இருப்பாரு. சூரியன் மறைஞ்ச உடனே அவர் உள்ள முழங்கால் படியிட்டு தோரா, யூதனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மோசே நூல்கள் தான் அவங்களுக்கு வேதம், அதுக்கு பேர் தோரா, ஹீப்ரூல தோரா, 5 books. அதுல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை எடுத்துட்டு அத பாட்டா பாடுவாங்க. எனக்கு நேரம் இல்ல, ஆக்சுவலா நேற்று உட்கார்ந்து நான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அத அவங்க எப்படி பாட்டா பாடுறாங்க அப்படிங்கிறது, அந்த ஹீப்ரு வசனத்தையே அப்படியே பாட்டாக அவர்கள் பாடுகிறார்கள். ஹீப்ரூல இந்த வசனத்தை அவங்க பாட்டா பாடுறாங்க. பாட்டு ஒரு ஜெபம். இந்த எபிரேய பாஷையில இந்த 3 வசனத்தை வீட்டு தலைவர் என்ன செய்யணும், பாட்டாய் பாடி, பாடும் பொழுது இந்த திராட்சை ரசத்தை அவர் என்ன செய்யணும், தூக்கி பிடிக்கணும். அந்த போஜன மேஜைக்கு முன்பதாக தூக்கி பிடிச்சு இந்த பாட்டை பாடும் பொழுது குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இதை பாடணும். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீர் பரிசுத்தமாக்கி எங்களுக்கு நீர் தருகிறதின் மூலமாக எங்களை நீர் உம்முடைய வேலையை முடித்து இளைப்பாறுகிறது போல எங்களையும் எங்களுக்குள்ளும் உம்முடைய வேலையை முடித்து எங்களை இளைப்பாற பண்ணுகிறீர். இந்த பாத்திரம் எதுக்கு அடையாளம், இளைப்பாறுதலுக்கு அடையாளம் என்று அவர்கள் சொல்லிதான் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஜெபத்தோடு அவர்கள் போஜனத்தை தொடங்குகிறார்கள். இப்ப இயேசு சொல்றாரு, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளம், பழைய ஏற்பாட்டுல இளைப்பாறுதலை அவங்க கேட்டு ஜெபிச்சாங்க, ஆனா அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்ல. இளைப்பாறுதல் எங்கதான் வருது, புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. அப்போ ஒரு யூதன் இந்த பாட்டை பாடும் போது, பழைய உடன்படிக்கை எனக்கு இளைப்பாறுதலை தரல, ஆனா எனக்காக ஒரு பாத்திரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, அந்த பாத்திரம் இளைப்பாறுதலை கொண்டு வருகிற பாத்திரம்.
அவனுக்கு தெரியாது அந்த பாத்திரம் யாருன்னு தெரியாது, அந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது, அது இயேசுவின் ரத்தம் என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி திராட்சரசத்தை எடுத்து நீர் இளைப்பார்ந்தது போல, எல்லா பாட்டும் இருக்கு, எல்லாத்தையும் போடுறதுக்கு நேரம் இல்லை. என்னை இளைப்பார பண்ணுகிற தேவன், என்னை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் சொல்றது என்னது? இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, எல்லா பயிலும் வெளியே போய் நிற்கிறான். அப்ப எப்பெல்லாம் ஒரு யூதன் பாத்திரத்தை எடுத்து இளைப்பாறுதலின் தேவனே, இளைப்பாறினவரே, எங்களை இளைப்பாற பண்ணுகிறவரே என்று சொல்லும் பொழுது அவன் சிலுவையை மறைமுகமாக குறிப்பிடுகிறான், கல்வாரியை குறிப்பிடுகிறான், இயேசுவின் ரத்தத்தை குறிப்பிடுகிறான். இயேசுவின் ரத்தம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லை. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லை. அப்ப ஆபிரகாமுக்கு அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்ட பொழுது ஒன்று இயேசுவின் ரத்தத்துக்கு நேராக ஆபிரகாமை வழி நடத்துகிறார், 2 புதிய உடன்படிக்கை வரப்போகிறது என்கிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கை யாருக்கு உள்ளது? இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சபைக்கு. சரி, இது சபைக்குன்னா இது யூதர்களுக்கு உண்டா இல்லையா? புதிய உடன்படிக்கை சபைக்குன்னா இது யூதர்களுக்கு உண்டா இல்லையா? நான் கேட்கிறது, இது யூதர்களுக்கு உண்டா இல்லையா? எசேக்கியேல் புதிய உடன்படிக்கை பிரஜாதிகளுக்கு மட்டும் தேவன் கொடுக்கல, யூதர்களுக்கும் சொந்தமாகத்தான் தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேல்ல சொல்றாரு, நான் ஒரு புதிய உடன்படிக்கைய என் ஜனத்தோடு ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை போல் அல்ல. எங்க கிருபை பெற்றவனை காணோம்? வெளியே கேட்கல, கிருபை கிடைக்கும். அவனால ஆராதனைக்கு வந்துட்டு வெளியில போய் சினிமா தியேட்டர்ல மாதிரி நிக்கிறது ஒழுங்கீனமான. நம்ம வந்திருக்கிறது தெய்வத்தை ஆராதிக்கிறது, வந்தால் தெய்வத்தை கனப்படுத்தும். இடையில வெளியே போறேன், மாமியார் வீட்டுக்கு போறேன், பொண்ணு பார்க்க போறேன், கொல்லி போட போறேன், ஆராதனை முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. அப்படியெல்லாம் கேக்கு வாங்கிட்டு வர வேணாம், கேக்கு யாருக்கும் வெட்டவும் வேணாம், கேக்கு யாருக்கும் கொடுக்க வேணாம். முத நாளே வாங்கி வச்சு கொண்டு வர இருந்தா கொண்டு வாங்க, இல்லைன்னா இடையில இருந்து யாரும் போக கூடாது வெளியே. கிங்ஸ்லி போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்கிற, தண்ணியை நிறுத்த சொன்னதுக்கு வேற ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன். நான் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சேம் பப்பி சேம் எல்லாம். நாளைக்கு செடி கருகி போச்சுன்னா உங்க அம்மா எல்லாம் புது செடியை வச்சு கொடுக்கணும். தண்ணி பாய்ச்ச வேண்டாம்னு சொன்ன உடனே கீழே இறக்கி விட்டுட்டு அடிக்கிறான். அதுக்கு டாய்லெட்டுக்கு போகணும். அது தண்ணி பாய்ச்சற இடத்துல பாய்ச்சறது இல்லடா. ஆராதனைன்னு வந்தால் ஆராதனையில் இருக்கணும். அந்நாட்களில் நான் என் ஜனத்தோடு ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். அது பழைய உடன்படிக்கையை போலல்ல. பழைய உடன்படிக்கை என்ன கல்லுல எழுதப்பட்டுச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், அவர்கள் உள்ளத்தில் வைத்து அவர்கள் ஆவியில நான் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கை வேற,
புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றது தெய்வம் என்ன செய்யறாரா, உள்ளத்துல வச்சு ஆவியில அவர் எழுதுகிற ஒரு உடன்படிக்கை. அது யூதனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும். அதனாலதான் சபைக்குள்ள என்ன, சபைக்குள்ள யூதரும் இருப்பாங்க, கிரேக்கரும் இருப்பாங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனன் என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை. என்ன? So I am going to make a new covenant. ஒரு புதிய உடன்படிக்கை. அது யூதருக்கும் பொருந்தும். அதனாலதான் பாத்திரத்தை யார் கையில, திராட்சரசத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு. ஏனால் ஆபிரகாமின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கு யூதர்களும் சொந்தக்காரராய் மாறணும். எடுக்கலையா அந்த வசனம்? அந்நாட்களில் நான் என் ஜனத்தோடு, யூதரோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்ன உடன்படிக்கை? அவர்கள் நான் அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை கல்லுல எழுதினாங்க, நியாயப்பிரமாணம் கற்பலகையில் எழுதப்பட்டுச்சு. ஆனா இந்த பிரமாணத்தை நான் கல்லுல எழுத மாட்டேன், அவர்கள் உள்ளத்துக்குள்ள வைப்பேன், அவர்கள் இருதயத்துல எழுதுவேன், அவர்கள் ஆவியில எழுதுவேன். அதனால யூதரும் இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரராய் வருவார்கள் என்கிறதுக்கு அடையாளமாகத்தான் ஆபிரகாம் கையில என்னத்தை கொடுத்தாரு. அதனால புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள யூதர்களும் இருப்பார்கள், விசுவாசிக்கிற யூதர்கள். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்று இல்ல, பெண் என்று இல்ல, அடிமை என்று இல்ல, சுயாதீனன் என்று இல்ல, யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, எல்லாரும் ஒண்ணு. நாம யோசிச்சு பார்த்தேன், எதுக்குடா ஆபிரகாம் கையில போய் புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிற திராட்சை ரசத்தை, இளைப்பாறுதலுக்கு காரணமாயிருக்கிற திராட்சை ரசத்தை அவன் கையில ஏன் போய் கொடுக்கிறார் என்று பார்த்த பொழுது, ஆபிரகாமுக்குள்ள ஒரு கூட்டம் ஜனம் இப்ப யாருக்குள்ள, ஆபிரகாமின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் வரணும், புதிய ஏற்பாட்டு சபைக்குள் வரணுங்கிறது தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவ திட்டம். அதனாலதான் பிரியமானவர்களே, நம்மளை பொறுத்த வரைக்கும் சபைக்குள்ள யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப திராட்சரசம் எதுக்கு அடையாளம்? இளைப்பாறுதலுக்கு அடையாளம். அப்ப இந்த ரசத்தை நாம் குடிக்கிறதின் மூலமாய் கர்த்தர் இந்த பூமியில தன்னுடைய வேலையை நிறைவேற்றி இளைப்பாறுனது போல எனக்குள்ளும் அவர் வேலையை நிறைவேற்றி என்னை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போவார், கொண்டு போவார். தம்பிங்களா, இடையில எந்திரிச்சு நீங்க வெளியே போறதா இருந்தா ஆராதனைக்கே வர வேண்டாம். அவ்வளவுதான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆராதனையில ஒழுங்குன்னா ஒழுங்கு, சினிமா தியேட்டர் கிடையாது. இடையில போய் இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்து உங்க வேலையை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆராதனைக்கு வந்தா எந்திரிச்சு ஒருத்தரும் வெளியே போக கூடாது. இது தேவ சமூகம் இருக்கிற இடம், இது தேவனுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிற இடம். இது கல்லையும் மண்ணையும் கும்புறதுக்காக நம்ம கூடி வரல, ஜீவன் உள்ள தெய்வத்தை, வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தெய்வத்தை ஆராதிக்கிறது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்நாட்களில் என் ஜனத்தோடு நான் பண்ணுகிற உடன்படிக்கை. சரி, தேடி கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய கண்களை மூடுவோம். அப்பமும் திராட்சரசம், ஜீவனுக்கு சொந்தமாக்குதல், நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக்குதல், பரலோகத்துக்கு சொந்தமாக்குதல். இந்த பூமி நம்முடைய விஷயமே அல்ல. ராகேல் பூமி மேல கண்ணை வச்சா, அவ பெத்லஹேம்ல மரிச்சா. ஆனா பரலோகத்துல மேல கண்ணை வச்சவன் பெத்லஹேம்ல பிழைப்பான், பெத்லஹேமில் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான், பெத்லஹேமில் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், பெத்லஹேமில் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான், பெத்லஹேமில் அவனுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். பிரியமானவர்களே, தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவ. அதனாலதான் எபேசியர் 1:3 திரும்ப ஒரு தடவை அதை வாசிச்சிருங்க. எபேசியர் 1:3.
உன்னதங்களிலே அடுத்தது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது எபிரேயர் நிருபத்துல எபிரேயர்காரன் எழுதுறான். பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது நீங்க தேடி கண்டுபிடிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல இருக்கு, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. எபிரேயர் 8:10, எபிரேயர் 10:16. வைத்து அவருடைய இருதயங்களிலே அவர்களை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது எரேமியாவா எசேக்கியேலாங்கறத தேடி கண்டுபிடிங்க. பிரியமானவர்களே, அப்ப இஸ்ரவேலையும் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் சபையாக மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். புரஜாதிகளையும் கிறிஸ்துவுக்குள் சபையாக மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து கல்வாரியில மரித்ததின் மூலமாக அவருடைய இரத்தத்துக்குள்ள எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குரிய எசேக்கியேல் 37:26 நான் இஸ்ரவேலோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். என்ன உடன்படிக்கை? ஏன்னா பழைய உடன்படிக்கை காணாம போயிருச்சு, அது தோற்று போச்சு. நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு நித்திய நித்தியமாய் என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்லு. அதுல அது இல்ல, இந்த வசனம் ஸ்பெசிபிக்கா என் பிரமாணத்தை அவருடைய உள்ளத்துல வச்சு என் வார்த்தைகளை அவருடைய ஆவியில எழுதுவேன், அதுவும் இருக்கு. பிரியமானவர்களே, அப்ப தெய்வம் ஒரு பெரிய நோக்கத்தோட தெய்வம் இஸ்ரவேலை தூக்கி எரிஞ்சர்ல, விசுவாசிக்கிற இஸ்ரவேலையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார், விசுவாசிக்கிற பிரஜாதிகளையும் சேர்த்துக் கொள்ளுகிறார், நம்ம இளைப்பாறுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலின் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழலின் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதத்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அந்த வசனம் எரேமியா 31:33 இருக்கு. வாசிருங்க, நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எரேமியா 31:33, 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து கல்லுல வச்சேன், உடைச்சிட்டாங்க, எங்க கொண்டு வைக்க போறேன்? உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை எல்லாரையும் கர்த்தர் தன் ஜனமாய், தன் பிள்ளைகளாய், தன் சரீரமாய், தன் மகிமைக்கு பாத்திரராய், தன் ஜீவனுக்கு சொந்தக்காரராய், அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவராய் இருப்பேன். பிரியமானவர்களே, நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போகல, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். சோர்ந்து போக வேண்டாம். பலவீனம் இருக்கலாம், தோல்விகள் வரலாம், ஆனாலும் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரரை, ஜீவனுக்கு சொந்தக்காரரை, நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரரை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார். கிருபையும் இரக்கம் உள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை உடைய திருக்கரங்களில் தருகிறோம். நீர் எங்களை கர்த்தாவையும் மட்டும் பொறுப்படுத்து எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சபையை குறித்த ஒரு பெரிய நோக்கம் இருந்தது, ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றும்படிக்கு ஆபிரகாமை சந்தித்தீர். ஆபிரகாமை அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆசீர்வதித்தீர். ஜெயத்தை அவனுக்கு வாக்குப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் சபை ஜெயம் கொண்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் ஆளுகை செய்ய போகிறது என்கிறதை நீர் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வெளிப்பாடாக தந்தீர். நாங்களோ அதை அனுபவமாக்கி ராஜ்யத்துக்கு ஜெயாளிகளாய் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்த பந்தியையும் பொறுப்பெடுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வரிசையாய் முழங்கால் படிடுவோம். நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக